Hey guys, I'm Manoj Chandran. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ், இல்லை ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ், ஆன்லைன் ஏதாச்சும் ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண 2025 இருக்கும். 2026 எல்லாமே நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் டெவலப் ஆகிட்டு தான் இருப்பாங்க. இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே பிராண்ட் ஓனர்ஸாக மாறுறாங்க, பிராண்ட் ஓனர்ஸ் எல்லாமே கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக மாறுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கும் ஆன்லைன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ப்ராடக்ட்ஸ் எங்கே சூஸ் பண்ணுறது, எப்படி ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறது, எப்படி சப்ளையர் கனெக்ட் பண்ணுறது, எப்படி சப்ளையர் ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணுறது, எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணுறது, நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். அப்படி ஒரு இருக்கீங்கன்னா திஸ் ஒன் கால் இஸ் ஃபார் யூ. ஸோ நான் ஒரு 5 இயர்ஸாக ட்ராப் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 40 crore ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ஷாப்பிஃபை யூஸ் பண்ணி மட்டும். அதுவும் இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங், இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒன் கால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஸ்டெப்ஸ் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். லைக் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் தான், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நான் சொல்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் எனக்கு செட் ஆகுமா இல்லையான்றது எல்லாமே நீங்கள் ஒரு 5 ஸ்டெப்ஸில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 6th ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே போகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகுமா இல்லையான்றதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ இந்த 5-4 ஸ்டெப்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிடுவீங்க, பிராண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டே உங்களுக்கு வரும் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மெத்தடில். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத கிளியராக இந்த காலம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் 2019 ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ChatGPT கிடையாது, மென்டர்ஷிப் கிடையாது. பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 month ஆச்சு. ஸோ இந்த 1 hourல அந்த 6 monthக்கான ரிசர்ச் டைம் எல்லாத்தையுமே என்னால் சால்வ் பண்ண முடியும். இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் வேல்யூ இன் திஸ் கால், யூ கேன் கிளைம் ரீஃபண்ட். ஸோ இந்த 1 கால் முடியும் போது யூ நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட்டுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ டவுட்னாலுமே நீங்கள் என்ன டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். திருப்பி கால் புக் பண்ணணும்னு கிடையாது. அண்ட் முக்கியமாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும், அந்த பிகினர்ஸ் மிஸ்டேக்ன்றாங்களா, அது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஆஸ் அ பிகினர்ஸாக நம்ம இருக்கும்போது. ஸோ அந்த பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஏலேருந்து ஒரு பி, ஒரு லைக் ஒரு பிரிட்ஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கோங்க. உங்களை இங்கேருந்து இங்கே கூட்டு போய் விடுறது. ஸோ இந்த நடுவில் இருக்க பார்த்து எல்லாத்தையுமே இந்த 1 hourல நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் நான் ஒரு விஷயத்தை எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்குள்ளேயே, லைக் வெளியே பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா all you need is one winning product to change your life. ஸோ அந்த ஒன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஸ்ட்ராட்டஜி தான் நான் இந்த காலில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூஆர் சீரியஸ் அபவுட் ஸ்டார்டிங் ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைனில் ஒரு மணி ஏர்ன் பண்ணணும், ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், என்னோடய ஒர்க் இல்லாமல் எனக்கு பேசிவாக இன்னொரு இன்கம் வேணும், சைட் ஹஸ்ல் சொல்லலாம், இல்லை ஒரு பார்ட் டைம் இன்கம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறத விட நம்ம உழைக்காத டைம்லேயும் நம்மளுக்கு காசு ஒன்று, லைக் அதான் பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்கு உங்களோட பணம் உங்களை சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நைட் டைமில் கூட கஸ்டமர்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் அங்கே அவைலபிளாக இருக்கணும் அவசியம் கிடையாது. 2026 நமக்கும் ஒரு பிராண்ட் இல்லைன்னா நம்ம ரொம்ப பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட், ஜஸ்ட் புக் அ கால், வி வில் ஸ்டார்ட் டுகெதர். பை ஃபார் நவ்.